Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 9ல illustration sum பார்த்துருக்கோம். இது வந்து illustration 12ல பார்த்தீங்கன்னா calculate inventory turnover ratio, trade receivable turnover ratio, trade payable turnover ratio and fixed asset turnover ratio from the following information obtained from Delphi Limitedக்கு எல்லா ஃபார்ம்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதோட ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸில் இன்வென்ட்ரி, அதாவது ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் க்ளோசிங் இன்வென்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிளில் ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள், க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள், க்ளோசிங் ட்ரேட் பேயபிள் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட் அசட்லேயும் ஓப்பனிங் ஃபிக்ஸ்ட் ரேட், க்ளோசிங் ஃபிக்ஸ்ட் ரேட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார் த இயர். நமக்கு வந்து 1 இயர்க்குள்ள ரெவென்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 10,50,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட பர்ச்சேஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 4,50,000. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம், அதோட காஸ்ட் எவ்வளோனா 6 lakh சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அஸ்யூம் தட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஃபார் கிரெடிட் என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸும் சேல்ஸும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ்ன்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னாலே 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், ட்ரேட் பேயபிள் அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகேவா? இப்போ அவங்க இத்தனை இதுவும் கொடுக்காம வெறும் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னாலும் இந்த 4ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 6 lakh அப்படின்னு. இப்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. இங்கே தான் க்ளோசிங்கும் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களா. இன்வென்ட்ரியோட ஓப்பனிங் 1,40,000 ப்ளஸ் 1 lakh டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2,40,000 வரும். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4, 0 0 0. ஓகேவா? அப்போ எவ்வளோ வருது, 1,20,000 வருது. அப்போ ஃபார்முலாவில் 1,20,000 அப்ளை பண்ணோம்னா 0 0 0 4 0, இங்கேயும் 4 0 கேன்சல் பண்ணிடுங்க. 12 1s are 12, 12 5s are 60. அப்போ 5 டைம்ஸ் வருது. ஓகேவா? இப்போ இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாம் டைம்ஸில் தான் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? ட்ரேட் ரிசீவபிளுக்கு வந்து என்ன ஃபார்முலா, கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். இப்போ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கிரெடிட் ரெவென்யூ பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார் த இயர் எவ்வளவு, 10,50,000. அவங்க தான் கிரெடிட்டாக அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கிரெடிட் தான், 10,50,000 டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். அப்போ ட்ரேட் ரிசீவபிளோட ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் என்னது, ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ட்ரேட் ரிசீவபிளுக்கு ஓப்பனிங் பாருங்கள் 80,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் வந்து 60,000. 80 + 60 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1,40,000. 1,40,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2 1s are 2, 2 7s are 14. அப்போ 70,000 வரும். இப்போ இந்த 70,000 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். 10,50,000 டிவைடட் பை 70,000. இங்கே 4 0, இந்த 4 0 கேன்சல் பண்ணிடுங்க. 7 1s are 7, 7 1s are 7, பேலன்ஸ் 3 இருக்கும். 7 5s are 35. இப்போ எத்தனை டைம்ஸ் வருது, 15 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் ஃபார் த இயர்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தான், 4,50,000. அப்போ 4,50,000 டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள் என்ன பண்ணணும், ஓப்பனிங்கையும் க்ளோஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, 40,000 ப்ளஸ் 50,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 90,000 வரும். 90,000 டிவைடட் பை 2 போட்டால் 45,000 வரும். போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். 40,000 ப்ளஸ் 50,000 டிவைட் பை 2 90,000 வரும். 90,000 போட்டிங்கன்னா 45,000. அப்போ அந்த 45,000 என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். 4,50,000 டிவைட் பை 45,000. 3 0 3 0 கேன்சல். 45 1s are 45, 45 1s are அப்போ 10 டைம்ஸ். இப்போ ட்ரேட் பேயபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸட் அசெட்டுக்கு என்ன ஃபார்முலா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு ஃபார்முலா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,50,000 கொடுத்துருக்காங்க ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? அதுலேருந்து ஃபிக்ஸட் அசெட் வந்து ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, 5,50,000 டிவைடட் க்ளோசிங் வந்து 5 lakh இருக்குது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கண்டுபிடிச்சோம்னா ஆவரேஜ் கிடச்சிடும். 5,50,000 ப்ளஸ் 5 lakh டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 10,50,000. இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா அப்படின்னா 2 1s are 2, 2 5s are 10, 2 2s are 4,
பேலன்ஸ் 1 2 5s are 10 0 0 0 5,25,000 வருது. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 10,50,000 டிவைடட் பை 5,25,000. இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 5 1s are 5 0 5 5s are 25. ஓகேவா? இங்கே 5 2s are 10 5 1s are 5 0. அப்போ 105 into 2 210 2 times. ஓகே, இப்போ ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன கிடச்சிருக்கு? 2 times. வெறும் அவங்களோட ரேஷியோ டர்ன் ஓவர் ரேஷியோ மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேஸோ மந்த்தோ கால்குலேட் பண்ண சொல்ல, அதனால் வெறும் ரேஷியோ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.